ரவி சார் இப்படி அழுது உடைஞ்சு பேசுறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்குது. ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்பேற்பட்ட நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே எங்களுக்கு கவலையா இருக்குது. அது மட்டும் கிடையாது. ரவி சார் வீட்ல நாங்க ரொம்ப காலமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அவருக்கும் ஆர்த்தி அம்மாவுக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வந்து அப்பப்போ வரும். ஆனா ஒரு கட்டத்துல அவங்க 2 பேருமே வெளியில ரொம்பவும் பகிரங்கமாவே சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. இது ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ரவி சார் வந்து வீட்ட விட்டு வெளியில போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய அந்த திடீர் பதிவ பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையிலேயே மனமெல்லாம் கலங்கிருச்சு. ஏன்னா, ஒரு பணக்காரன், ஒரு பெரிய நடிகை அப்படிங்கிற ஒரு கர்வமே இல்லாத ரொம்பவும் சகஜமா எங்க கூட பழகக்கூடிய ஒரு ஆளு. எந்த ஒரு விஷயம்னாலும் நாங்க போய் ரவி சார் கிட்ட தான் கேட்போம். ஆனா, அதுவே நாளைக்கு ஒரு பிரச்சனையா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்த்தி ரவியோட வீட்ல வேலை செய்ற அ வேலைக்கார பெண்மணி வந்து ரவிமோகன பத்தி சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பேசுபொருளா போயிட்டுருக்கு. அத பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா, மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரீசெண்டா ரவிமோகன் குடுத்த இன்டர்வியூல தன்னுடைய மனைவியோட ஃபேமிலி மேல நெறைய குற்றச்சாட்டுகள வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம, தன்னுடைய குழந்தைகள பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. எந்த புது கம்பெனிக்கும் நான் இப்போ நடிக்க கமிட் ஆக விட மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, என் கூட என்ன நம்பி ஒரு பொண்ணு இருந்தது. அதையும் சைபர் புல்லிங் அப்படிங்கிற ஒரு கொடுமையான விஷயத்த பண்ணி, அவள என்ன விட்டு பிரிச்சுட்டாங்க. இன்னும் நான் அவங்களுக்கு உயிரோட இருக்கிறது மட்டும் தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது. இப்போ என் கையில ஒத்த ரூபா கூட கிடையாது. ஆனா கடன் மலையளவு இருக்குது. ஏன் இதுவரைக்கும் நான் சம்பாரிச்ச எல்லா சேவிங்ஸையும் நான் ஆர்த்தி ரவி கிட்ட தான் குடுத்து வச்சிருந்தேன். அது இன்னைக்கு எனக்கு இவ்ளோ பெரிய பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள அவங்க மேல வச்சது மட்டும் இல்லாம, நான் கொஞ்ச நாள் நான் கொஞ்ச நாள் தான் வாழ விரும்புறேன். ஆனா அதையும் உங்கள நான் சும்மா விட மாட்டேன். உங்கள பத்தின மொத்த அந்த ஆதாரங்களையும் நான் திரட்டி கோர்ட்ல ஒப்படைச்சுட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. என் மேல நெறைய பிளாக் மேஜிக் பண்ணி என்ன ரத்த வாந்தியெல்லாம் எடுக்க வச்சிருக்காங்க. இன்னும் நெறைய விஷயங்கள ஆர்த்தி ரவியோட குடும்பம் பண்ணியிருக்கு. அவங்க வெளியில பார்க்கறதுக்கு தான் ரொம்பவும் டீசென்ட்டா இருப்பாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கிரிமினல் தனமும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியா நெறைய குற்றச்சாட்டுகள வச்சிருந்தாரு. அதற்கு ஆதரவாவும் கண்டனம் தெரிவிச்சு நெறைய நடிகைகள் இன்னைக்கு அவருக்கு ஆதரவாவும், எதிராவும் பேசிட்டு வந்த நிலைமையில, ஆர்த்தி ரவி வீட்ல வேலை செய்கின்ற பணிப்பெண் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரவி சார் மாரி ஒரு நல்ல மனுஷன பார்க்கவே முடியாது. ரொம்பவும் சாதுவான, அமைதியான ஆள். அது மட்டும் கிடையாது. நாங்க வந்து ஏதாவது லீவ் வேணும், பணம் வேணும், லீவ் அது மட்டும் இல்லாம குழந்தைங்களோட படிப்பு செலவு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனைனாலுமே ரவி சார் கிட்ட தான் கேட்போம். அது மட்டும் கிடையாது. வீட்ல ரொம்பவும் அமைதியான ஆளு. அவருக்கு ரொம்ப புடிச்சது பசங்க மட்டும் தான். பசங்க கூட எவ்ளோ நேரம் வேணாலும் நைட்ல விளையாடுவாரு. மிட் நைட் வரைக்கும் கூட அவங்க விளையாடுவாங்க. சிரிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு எல்லாத்த விட அவங்களுடைய பசங்க மேல தன்னுடைய உயிரையே வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், அவங்கள இன்னைக்கு பார்க்க விடாத தடுக்கிறதுனால தான் ஆயாக்கு இவ்ளோ கோவம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும், ரவிமோகனோட இந்த நிலைமைய பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கண்கள் கலங்குறது. அது மட்டும் இல்லாம எங்களுடைய பசங்களோட ஸ்கூல் ஃபீஸா இருக்கட்டும், எங்க வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, எவ்வளவு மறைமுகமா, நேரடியா நெறைய உதவிகள பண்ணியிருக்காரு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை ஏற்படுறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. நெறைய அனுபவிச்சுட்டாரு. அவரு இதுக்கு மேலயாவது நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர விட நாங்க அதிகமா ஆசைப்படுறோம். அப்படிங்கிற மாரி அவரு மேல இருக்கிற நெறைய விஷயங்கள சொல்லியிருந்தாங்க. ஆர்த்தி ரவி வீட்ல பணிப்பெண்ணா வேலை செய்றவங்க.